ஹலோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்கிட்ட இன்னும் ஒரு சில பேர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற அந்த பிஸ்னஸ் ஆட்டோமேஷன்றது புரியுது, ஆனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு நேரம் மிச்சப்படுத்த முடியுன்றது தெளிவாக புரியுது, கரெக்டுங்களா? அப்போது எதுக்காண்டி இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் தேவைப்படுதுன்றது நேரத்தை தவிர வேறு எதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் காரணம் அதுக்குன்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் இப்போது ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அப்போது ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சாஃப்ட்வேரை மட்டுமே எல்லா தேவைக்கும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா நான் 15 வருஷமாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எங்களோட பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரை எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி ஜென்ரிக்காக பண்ணணும் தான் இருக்குமே தவிர, உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி எல்லாமே ஒரே சாஃப்ட்வேரில் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரீ ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க இமெயிலுக்கு வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அக்கௌண்டிங்க்கு வந்து ஜோகோவோட புக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அட்டண்டன்ஸுக்கு அதே மாதிரி ஜோகோ யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த கம்பெனி கொடுக்குற கஸ்டம் சிஆர்எம் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஓனராக இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. நான் சொல்கிறது ஒரு 4 டூல் தான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 டூல்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க அவங்க தேவையை பொறுத்து. இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட ஒன்று பேசாது. இது இன்டெகிரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். ஆனால் அந்த இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லைனா ஆளோ வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். சரி, அப்போ ஒரு டொமைனுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பண்ண முடியாதா? டொமைன்னா என்ன அப்படின்னா, ப்ரீ ஸ்கூலுக்கு தேவையான எல்லாமே பண்ண முடியுமா? அப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. இருந்தாலும் அது எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கம்பெனியை நல்லா நடத்தணும் அப்படின்னா பல சாஃப்ட்வேர் தேவைப்படுது. இப்போ இந்த பல சாஃப்ட்வேர் ஒன்றோட ஒன்று பேசாது. அப்போது இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் மூலமாக கம்மியான காசில் ஒரு சில இன்டகிரேஷன் வழியாக நம்ம இதை வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரைமரி ரீசன் நம்ம வந்து ஏன் பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பண்ணணுன்ற. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள், நான் அதுக்கும் பதில் சொல்கிறேன்.